Hi, hello, welcome to my channel. நம்ம இன்னைக்கு வீடியோல இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது என்னென்ன டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு, எப்படி இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படி தான் வந்து ஃபுல் வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஸோ வந்து லாஸ்ட் வரைக்கும் மறக்காம பாருங்க. ஃபர்ஸ்ட், இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸை இன்னொரு கிளாஸ்க்குள்ள வந்து ஆக்சஸ் பண்ணுறது வித் த ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறது தான். ஒரு கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸை இன்னொரு கிளாஸ்க்குள்ளே ஆக்சஸ் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அப்படி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். ஒரு கிளாஸ் அப்படின்றது ஏ அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸில் சில செட் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. பின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அதுலேயும் சில செட் ஆஃப் மெத்தட்ஸ் இருந்தாலும் அந்த பி கிளாஸ்க்கு வந்து ஏ கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ் வந்து வேணும் அப்படின்னா மறுபடியும் நம்ம ரைட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அந்த கிளாஸை வந்து நம்ம கால் பண்ணாலே போதும், அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணாலே போதும். அந்த ஏ கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து பி கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸை இன்னொரு கிளாஸ்க்குள்ளே ஆக்சஸ் பண்ணுறது. இது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா, மெமரி வேஸ்டேஜ் ஆகாது. லைக் இப்போ ஒவ்வொரு வாட்டி நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ்டெண்ட் கீவேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் இந்த மாதிரி தான் ஒரு கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸை இன்னொரு கிளாஸ்க்குள்ள ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு மெத்தட் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஆப்ஜெக்ட்லாம் எதுவுமே க்ரியேட் பண்ண வேணாங்க, ஜஸ்ட் எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணாலே போதும். இன்னொரு கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை இன்னொரு கிளாஸ்க்குள்ள என்ன பண்ணலாம், நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இதில் வந்து சில டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஃபர்ஸ்ட், சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு பேரண்ட் கிளாஸ் ஒரு சைல்ட் கிளாஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுதான் ஏன்றது தான் பேரண்ட் கிளாஸ், பின்னு இருக்குல்ல இதுதான் வந்து சைல்ட் கிளாஸ். இந்த ஏ கிளாஸில் இருக்கிற ஏ கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை பி கிளாஸ்க்குள்ளே நம்ம எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண போகிறோம். வாங்க ப்ரோக்ராமாக பார்க்கலாம். எஸ்ஆர்சியில் நியூவில் பேக்கேஜ் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து 2 கிளாஸ், ஒரு பேரண்ட் ஒரு வந்து சைல்ட் கிளாஸ். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒரு பேரண்ட் ஒரு சைல்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கம்பெனின்றது தான் என்னோட பேரண்ட் கிளாஸ், எம்ப்ளாயி அப்படின்றது என்னோட சைல்ட் கிளாஸ். ஓகேங்களா, இப்போ வந்து நான் கம்பெனின்ற கிளாஸ்க்குள்ள வந்து சில மெத்தட்ஸ் எழுதுறேன். கம்பெனி நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுறேன். மெத்தட் கம்பெனி நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். அந்த கம்பெனி நேம்குள்ள QA சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியோட நேம். இது வந்து பேரண்ட் கிளாஸ். அடுத்தது சைல்ட் கிளாஸில் என்ன பண்ணுறேன், எம்ப்ளாயோட நேம் டைப் பண்ண போகிறோம். இப்போ எம்ப்ளாயி நேம் அவுட்டில் எம்ப்ளாயி நேம் வந்து ஜேடி டெஸ்டிங். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ எம்ப்ளாயோட நேம் எழுதியாச்சு. இப்போ நான் இப்போ பர்டிகுலராக இந்த ஜேடி அப்படின்ற எம்ப்ளாயி எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றத நான் சொல்லணும் அப்படின்னா மறுபடியும் நான் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணணும். இந்த மாதிரி பப்ளிக் வைடு கம்பெனியோட நேம் இல்லைனா கம்பெனி ஐடி அப்படி என்ன பண்ணணும், நான் எக்ஸ்ட்ரா ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இந்த கம்பெனி அப்படின்ற கிளாஸை இந்த எம்ப்ளாயி கிளாஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இப்போ நான் வெறும் இதுக்கு மட்டும் நான் மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணி கால் பண்ணேன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இஸ் ஈக்குவல் டு நியூ EMP. இப்போ E டாட் என்ன பண்ணுறேன், எம்ப்ளாயோட நேம் employee
நேம். இப்போ நான் இதை மட்டும் ரன் பண்ணேன்னா எனக்கு ஜஸ்ட் எம்ப்ளாயோட நேம் மட்டும் தான் கிடைக்கிது. எனக்கு கம்பெனி நேமும் வேணும்னா நான் என்ன பண்ணணும், மறுபடியும் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணணும். அதில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த மாதிரி என்ன பண்ணணும், கம்பெனி நேமை பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். அதுக்கு பதிலாக ஜஸ்ட் இங்கே வந்து எக்ஸ்டென்ஸ் கம்பெனி. ஓகேங்களா, இப்போ நான் இதை கொடுத்துட்டேன். இதை கொடுத்துட்டு இங்கே வந்து நான் இங்கே அந்த மெத்தடை நான் கால் பண்ணலாம். கம்பெனின்ற மெத்தட் நான் கால் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடுச்சு, கம்பெனி நேம் வந்துடுச்சு. அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ண வேண்டாம்னா எக்ஸ்ட்ரா மெத்தட் க்ரியேட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் என்ன பண்ணலாம், அந்த அந்த கிளாஸை இங்கே கால் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த மெத்தடை கால் பண்ணாலே என்ன வந்துடும், அந்த டேட்டா அந்த மெத்தடை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து ஒரு கிளாஸில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸை. இதுதான் பேரண்ட் கிளாஸ். பேரண்ட் கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை நான் சைல்டு கிளாஸ்க்கு எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த கிளாஸில் நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் ஒரு கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸை இன்னொரு கிளாஸ்க்குள்ளே ஆக்சஸ் பண்ணுறது. ஓகே, இதுதான் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது என்னென்னா, சைல்ட் கிளாஸ் இஸ் ஆக்சஸிங் மோர் தென் ஒன் பேரண்ட் கிளாஸ். நம்ம இங்கே ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸில் ஒரு சைல்ட் கிளாஸ் ஒரு பேரண்ட் கிளாஸ் பார்த்தோம். இங்கே நம்ம பார்க்க போகிறது ஒரு சைல்டு ரெண்டு பேரண்ட்ன்றது எப்படி அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து கீழே இருக்கிறது சப் கிளாஸ்ன்றது தான் சைல்டு, சப் கிளாஸ் 2ன்றது சைல்டு, சப் கிளாஸ் 1ன்றது பேரண்ட், சூப்பர் கிளாஸ்ன்றது கிராண்ட் பேரண்ட். இங்கே இதிலே போட்டிருக்கோம் பாருங்கள், ஐ எம் கிராண்ட் பேரண்ட் கிளாஸ் ஆஃப் சி அண்ட் பேரண்ட் ஆஃப் பி. அதாவது இந்த சூப்பர் கிளாஸ்ன்றது கிராண்ட் பேரண்ட் ஆஃப் சி, பேரண்ட் ஆஃப் பி. அதாவது இது இந்த ஏன்றது வந்து இந்த சியோட கிராண்ட் பேரண்ட், அதாவது தாத்தா பாட்டியும் இந்த பி கிளாஸ் சப் கிளாஸ் 1ஓட அம்மா அப்பாவும், அதாவது இவங்களுக்கு பேரண்டாகவும் அம்மா அப்பாவும் இருக்குது அப்படின்னு இதில் போட்டிருக்கு. அதே மாதிரி இந்த சப் கிளாஸ் 1பின்றது ஐ எம் பேரண்ட் கிளாஸ் ஆஃப் சி பட் சைல்ட் கிளாஸ் ஆஃப் ஏ. என்னன்னா, நான் வந்து இந்த ஏன்ற கிளாஸோட சைல்டாகவும் இந்த சி கிளாஸ்க்கு பேரண்டாகவும் நான் என்ன பண்ணுறேன் இருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரி இந்த சின்றது ஐ எம் த சைல்ட் கிளாஸ். இதுதான் என்னது, சைல்ட் கிளாஸ். ஏன்றது கிராண்ட் பேரண்ட், பின்றது பேரண்ட், சின்றது சைல்டு. ஓகேங்களா, இப்போ இதை வந்து ட்ரீ லெவல் ஸ்ட்ரக்சர்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ட்ரீ லெவல் ஸ்ட்ரக்சர். ஆக்சஸிங் மோர் தென் ஒன் கிளாஸ், parent class accessing more than child class is accessing more than one parent class in a tree level structure. இது வந்து ட்ரீ லெவல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி 1 by 1 இருக்குல்ல, இதனால் இதை பார்த்து வந்து என்ன சொல்கிறாங்க, ட்ரீ லெவல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஏன் இருக்குல்ல, இதுதான் வந்து கிராண்ட் பேரண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, தாத்தா பாட்டி இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, குழந்தை இருக்குது. தாத்தா பாட்டியோட சொத்து வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க காலத்துக்கு அப்புறமா அந்த தாத்தா பாட்டியோட பசங்க, அதாவது அந்த சைல்டோட அப்பா அம்மாவுக்கு வந்து என்ன வருது, அந்த சொத்து வருது. அந்த சொத்து இல்லாமல் அந்த அம்மா அப்பாவும் கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்கல்ல, அந்த 2 பேரோட சொத்தும் சேர்த்து என்ன வருது, குழந்தைக்கு தான் போகுது, அந்த சைல்டுக்கு தான் என்ன ஆகுது, போகுது. அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போது ஏ கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ், பி கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேர்த்து என்ன எங்கே வருதுன்னா சி கிளாஸ்க்குள்ளே வர்றது. இதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். சைல்ட் கிளாஸ் இஸ் ஆக்சஸிங் மோர் தென் ஒன் பேரண்ட் கிளாஸ் இன் எ ட்ரீ லெவல் ஸ்ட்ரக்சர். இப்போ இதுக்கு நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக ஒரு கிளைண்ட்டு, ஒரு கம்பெனி, ஒரு எம்ப்ளாயி
அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிளைண்ட்டுன்றவங்க யாருன்னா கிராண்ட் பேரண்ட், கம்பெனின்றது பேரண்ட், எம்ப்ளாயின்றது சைல்டு. ஓகேங்களா? இப்போது இந்த கிளைண்ட்டு அப்படின்றவங்க கிளைண்ட்டு தான் என்ன பண்ணுவாங்க, கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் வந்தால் தான் எம்ப்ளாயியை ஹையர் பண்ணி அவர் ஒர்க் பண்ண வைப்பார். இது வந்து ஒரு ட்ரீ லெவலாக இருக்குதா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். மெத்தட் ப்ராஜெக்ட் நேம், இது உள்ள வந்து ப்ராஜெக்ட் நேம் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஜொமேட்டோ. ஜொமேட்டோ அப்படின்றது என்னோட ப்ராஜெக்ட் நேம். இந்த கிளைண்ட்டு கொடுக்குற ப்ராஜெக்ட், இந்த கிளைண்ட் வச்சுருக்கிற ப்ராஜெக்ட் ஜொமேட்டோன்னு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கிறாரு. ஓகேங்களா? கம்பெனி, இங்கே ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். கம்பெனி நேம், கம்பெனி நேமில் QA சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியோட நேம் இருக்குது. இப்போது எம்ப்ளாயி இங்கே ஒரு மெத்தட் நான் க்ரியேட் பண்ணுறேன். EMP details. ஓகே, இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்குள்ள out of EMP name is JD. அடுத்தது வந்து out EMP ID is QA 00456. இதுதான் எம்ப்ளாயோட ஐடி. இப்போது நான் எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் டைப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதில் வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் இப்போ நான் வந்து இங்கே ஒரு மெயின் க்ரியேட் பண்ணி நான் இப்போது இதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணேன்னா இந்த கிளாஸ்க்கு E is equal to new is equal to EMP of E dot என்னோட எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்ற மெத்தட் இருக்குது. நான் இப்போ இந்த மெத்தடை மட்டும் நான் வந்து ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இந்த கிளாஸ்க்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் இங்கே அவுட்புட்டாக வரும். வந்துச்சா? நேமு அப்புறம் ஐடி வந்துடுச்சு. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல நான் எம்ப்ளாயி கிளாஸை ரன் பண்ணாலே எனக்கு கம்பெனியும் கிளைண்ட்டும் வரணும். அப்படின்னா நான் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நான் போயிட்டு மறுபடியும் ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணணும் கம்பெனிக்கு, அப்புறம் இன்னொரு கிளைண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தட் க்ரியேட் பண்ணணும். மொத்தம் 2 மெத்தட் க்ரியேட் பண்ணணும். பட் ஆனால் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணாலே, நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், கம்பெனி எக்ஸ்டென்ஸ் சாரி, அதாவது இங்கே எம்ப்ளாயி இதில் வந்து இதுதானே சைல்ட் கிளாஸு. அப்போது எனக்கு எந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணணுமோ அப்போ அந்த இடத்துல வந்து எக்ஸ்டென்ஸ் கம்பெனி அப்படின்னு நான் கொடுத்துட்டு கீழே இப்போ நான் வந்து இ டாட்னு போட்டாலே எனக்கு கம்பெனி டீட்டெயில்ஸ், கம்பெனி நேம்ஸ் வந்துச்சா? அவ்வளோதான். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன வந்துருச்சு? கம்பெனி நேம் வந்துருச்சு, என்னோட எம்ப்ளாயி நேம், ஐடி, கம்பெனி நேம் வந்துருச்சு. ஓகே, இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு கிளாஸில் இருக்கிறத இன்னொரு கிளாஸ்க்குள்ளே எக்ஸ்டென்ஸ். இந்த மல்டி லெவலில் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ நான் இதையும் இப்போ எனக்கு கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸும் வேணுமே, நான் எப்படி கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸ் எடுக்கிறது? அப்போது என்ன பண்ணுறேன்னா, நான் ஃபஸ்ட்டு கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸ் என்ன பண்ணுறேன், கம்பெனி கிளாஸ்க்குள்ளே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டென்ஸ்
client. இப்போ இங்கே நான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு டாட்னு வந்தால் எனக்கு என்ன வரும், அந்த கம்பெனியோட கிளைண்ட்டோட இதுவுமே வரும் பாருங்கள். கிளைண்ட்டில் என்ன இருக்குது, என்ன மெத்தட் இருக்குது, ப்ராஜெக்ட் நேம், அந்த மெத்தடும் வந்துடுச்சா. ஓகே, இப்போது நான் ரன் பண்ணால் எனக்கு இங்கே எம்ப்ளாயி நேமு ஐடி வந்துருச்சு, என்ன கம்பெனின்ற நேம் வந்துருச்சு, எந்த ப்ராஜெக்டில் அந்த எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாருன்றதும் வந்துடுச்சு. பார்த்துக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இதே மாதிரி தான். இப்போது ஃபஸ்ட்டு இவங்க தான் கிராண்ட் பேரண்ட் வச்சுக்கோங்க. இவங்களோட சொத்து ஃபஸ்ட்டு யாருக்கு வரும், இவங்களுக்கு தான் வரும். இவங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் யாருக்கு போகும், பசங்களுக்கு போகும். அப்போ இந்த பேரண்ட்டுக்கு வரும்போது இந்த தாத்தா பாட்டியோட சொத்து மட்டும் இல்லாமல் என்ன பண்ணலாம், அவங்க அப்பா அம்மாவோட சொத்தையும் இந்த பசங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி தான் இந்த கிளைண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கம்பெனியில் எக்ஸ்டென்ஸ் பண்ணால் இங்கே இப்போ என்ன இருக்கும்னா, இப்போ இந்த இதை நான் இந்த கிளாஸை நான் ரன் பண்ணேன்னா என்னால் கிளைண்ட்டில் இருக்கிற ப்ராஜெக்ட்ன்ற ஒரு மெத்தட் இருக்குல்ல, ப்ராஜெக்ட் நேம், இந்த மெத்தடை என்னால் இங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போது நான் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால இதில் உள்ள டேட்டாஸ்லாம் இங்கே வந்துடுச்சு. இப்போது கம்பெனி கிளாஸ்க்குள்ளே கம்பெனியோட டீட்டெயில்ஸும் இருக்குது, கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸும் இருக்குது. எம்ப்ளாயின்ற ஒரு கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன், இந்த கம்பெனியை கால் பண்ணும்போது என்னால் கிளைண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், கம்பெனியோட ப்ராப்பர்ட்டிஸையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் முடியும். இதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.